அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு எப்படி கடனை ஏற்படுத்துச்சோ, அந்த மாரி கடனை அடைக்கிறதுக்கான சூழலையும் ஏற்படுத்தும். இந்த சின்ன சின்ன பெரிய கடனா வாங்கி பேங்க்ல 20,00,000 வாங்கி, அங்கங்க இருக்கிற 50,000, 1,00,000 கடனையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த கடன்கள் நிறைவு பெறுகிற, முடிகின்ற அமைப்பும் இந்த காலகட்டத்தில உண்டு. ஜாதக ரீதியா 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த ஒரு நல்ல கடன் அமைப்புகள் முடிகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? ரைட். இது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயமா அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில வில்லங்கங்கள் எழும். அது நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமான்னு ரிசல்ட் இப்போ வராது. ஆனால் என்ன இந்த நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதப்பலன், தமிழ் மாதப்பலன், ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். சரிங்களா? அதாவது எப்போதுமே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், இந்த பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு 10% பலம் தான். அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் இந்த தசாபுக்தி நடந்தால் தான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன், அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? எதுக்கும் உங்கள் கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்ப்பது மிக மிக நல்லது. ஏன்னா நான் ஒரு 5 பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 5 பலனுமே உங்களுக்கு நடந்துடாதுங்க. அதில் 1ஓ 2ஓ உங்கள் ஜாதக தசாபுக்தியோட மேட்ச் ஆகும். அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் 10% இல்லாமல் ஒரு 40லேருந்து 50% வலுவாக உறுதியாக நடக்கும். சரிங்களா? மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. ஸோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ரொம்ப சூப்பரான மாதம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நெகட்டிவான மாதம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான அமைப்புகள், சராசரியான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. சரிங்களா? ஆனாலும் சில விஷயங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் முதல் விஷயமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை கிடைக்கும் நண்பர்களே. வேலை வாய்ப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற நம்முடைய அன்பர்களுக்கும் சரி, அல்லது வேலை போயிருச்சுங்க இன்னொரு வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அண்ணனுங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் உண்டு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஜாதக ரீதியாக 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் முயற்சிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறுறது, இல்லை ஒரு ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாப் தேடுறது, அந்த மாதிரியான அமைப்புகள்லையும் இந்த காலகட்டம் உண்டு. சரிங்களா? அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு எப்படி கடனை ஏற்படுத்துச்சோ, அந்த மாதிரி கடனை அடைக்கிறதுக்கான சூழலையும் ஏற்படுத்தும். இந்த சின்ன சின்ன பெரிய கடனாக வாங்கி பேங்க்ல 20,00,000 வாங்கி, அங்கங்கே இருக்கிற 50,000, 1,00,000 கடனையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த கடன்கள் நிறைவு பெறுகிற, முடிகின்ற அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஜாதக ரீதியாக 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த ஒரு நல்ல கடன் அமைப்புகள் முடிகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? ரைட். இது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயமா அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில வில்லங்கங்கள் எழும். அது நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமான்னு ரிசல்ட் இப்போ வராது. ஆனால் என்ன இந்த நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் பிரச்சனைகள் வரும். அதை அப்படியே நீங்கள் ஆறப்படுங்க. நீங்கள் இறங்கி எதுவும் ஃபைட் பண்ணாதீங்க. அதுவாக முட்டிக்கிட்டு ஒரு ரிசல்ட்டில் நிற்கும். சரிங்களா? ஸோ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகள் எழும். ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக அமையும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 9ஆம் இடம் சார்ந்தோ 5ஆம் இடம் சார்ந்தோ தசாபுக்தியும் நடக்குதுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமானாலும் உங்களுக்கு சேரும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? ரைட். இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த உயர்கல்வி சார்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த சிரமப்பட்டு இந்த கோர்ஸ் எடுக்கிறதா, அந்த கோர்ஸ் எடுக்கிறதா, இந்த காலேஜில் படிக்கிறதா, அங்கே படிக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்ப நிலைகளை எல்லாம் தாண்டி ஒரு முடிவாக ஓகேவா சேர்ந்துருவோம், இந்த கோர்ஸ் சேர்ந்துருவோம், இங்கே சேர்ந்துருவோம் அப்படின்னு உயர்கல்வியில் கொஞ்சம் தடுமாறி போய் செட்டில் ஆகிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஆனால் படிச்சிருவீங்க, பிடிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடம்
அல்லது 11ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம், இந்த 3ல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உயர்கல்வி உறுதியா படிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கடனை ஏற்படுத்தி சொத்து வாங்குறது, கடனை ஏற்படுத்தி வீடை கட்டுறது, அந்த மாதிரி, அல்லது கடனை ஏற்படுத்தி தொழில் முதலீடு போடுறது, இந்த மாதிரி ஒரு சில அதாவது சொன்ன இல்லையா பேங்க் கடன் வாங்க, அந்த மாதிரி கடனை ஏற்படுத்தி இந்த சொத்து பொருள்லாம் வாங்குறதுக்கான அமைப்பில் உங்களுக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கடனை ஏற்படுத்தி நீங்கள் வாங்கணுமா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. தசாபுக்தி கொஞ்சம் பலமாக இருக்குது, வருமானத்துக்கான அமைப்பில் இருக்குன்னா தைரியமாக வாங்கலாம். அது இல்லைங்கிற போது அவசரப்பட்டு கடனை ஏற்படுத்திட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு கடனில் மாட்டிக்கிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்பர்கள் நன்றாக புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தொழில், சுய தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த மாதம் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக ஏற்றம் இல்லை. அப்படியே சுமாராக ஓடும், நட்டம்னு கிடையாது, பயப்பட வேண்டாம், சுமாராக ஓடும். பெரிய முதலீடுகள்னு தூக்கி உள்ளே வைக்காதீங்க, பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடாதீங்க. ஆல்ரெடி என்ன போடுறீங்களோ ரெகுலரான உங்களுடைய முதலீடுகள் என்னவோ அதை மட்டும் அப்படியே தொடர்ந்து முதலீடுகளாக போடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அன்பர்களே. அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரெகுலர் முதலீடுகளோடவே நகர்ந்துக்கிறது உங்களுக்கு மேன்மைகளை கண்டிப்பாக பெற்று தந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்கள் வேற என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொன்று நமக்கு உண்டு. அதை போலவே ஆரோக்கியம், திருமணம், இந்த எல்லா அமைப்புகளிலும் நன்மையை தருகின்ற இந்த மாதம் தொழிலில் மந்தத்தன்மையை தருகிறது, ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன மந்தத்தன்மையை தருகிறது. ஏன்னா குறிப்பாக இது குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். பட் நாட் மேஜர் இஷ்யூ, பயப்பட வேண்டாம். சரிங்களா? குறிப்பாக 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகளை தரும். ஆனால் அது பெரிதாக எல்லை மீறாது, நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் இந்த கணவன் மனைவி உறவில் கும்பராசி நேயர்களுக்கு அடிக்கடி பஞ்சாயத்துகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட முதல் ஒரு 12-13 நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகள் அப்பப்போ முட்டிக்கிடும், கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதையும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுங்க. 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா இது ரெண்டுத்துலேயுமே தொந்தரவு வரும், அது மட்டும் பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? மற்றபடி மேஜராக அங்கே பயப்படணும் இங்கே பயப்படணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? உடல்நிலையில் பார்த்துருந்துங்க, கணவன் மனைவி உறவில் பார்த்துருந்துங்க, தொழிலில் பெரிய முதலீடுகள் போடாதீங்க. இந்த 3 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கிட்டிங்கன்னா வெரி குட். மற்றபடி எல்லா அமைப்புகளுமே கும்பராசி நேயர்களுக்கு நன்றாகவே உண்டு, நன்றாக இருக்கவும் செய்வீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.